அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆதித்யா மொபைல்ஸ் ஆத்தூர்லேருந்து. நேற்று இந்த மாடலோட அன்பாக்சிங் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாடல் இன்றைக்கி ஓப்போவில் புதுசாக லான்ச் ஆகிருக்க ரெனோ 14ங்கிற மாடலு. இந்த ரெனோ 14 ப்ளஸ் அடிஷ்னலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெனோ 14 ப்ரோ 2 வேரியண்ட் லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 மாடலோட மேஜர் ஸ்பெசிஃபிகேஷன் டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு கேமரா மொபைலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறேன். ரெண்டுலேயுமே கேமரா ஏஐ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 8350 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டைமென்சிட்டி 8450 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேஜர் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி ப்ளஸ் 80 வாட்ஸ் புக் சார்ஜரோட வருது. இதில் வந்து 6200 mAh பேட்டரி 80 வாட்ஸ் புக் சார்ஜரோட வருது. இந்த 14 ப்ரோ வேரியண்ட் மட்டும் நமக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ப்ளஸ் அதே மாதிரி 2 மாடல்லையுமே ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதோட மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இது வந்து 6.59 இன்ச் ஸ்க்ரீனு, இது வந்து 6.83 இன்ச் ஸ்க்ரீனு. ஸோ மொபைல் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஆல்ரெடி நேற்று அன்பாக்ஸ் பண்ணனால நம்ம இதோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து 1256 பிக்சல் இன்ட்டு 2760 பிக்சல் வந்து வருது. ஸோ ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் வந்து ரெண்டுமே ஈவனாக நல்லா ஒரு கேட்சியான பிரைட்னஸோடு வருது. ஸோ இதோட பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1200 நிட்ஸோடு வருது. ஏற்கனவே வந்து இந்த ரெனோ 13 அண்ட் 13 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்க்ரீன் ஒரு அவுட்புட்டுனா சூப்பரான அவுட்புட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனோ 13 அண்ட் 13 ப்ரோ தான். பட் ஆனால் அதை விடவே நல்ல ஒரு ஸ்க்ரீனோட அவுட்புட்டோட நல்ல ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நல்ல நெட்வொர்க் பூஸ்ட் கொடுத்துருக்கனால மேலே ஆண்டனா இந்த மார்க்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ 300% வரைக்கும் நமக்கு நெட்வொர்க் பூஸ்டர் நல்ல ஒரு அவுட்புட்டோட வேலை செய்யும். ஸோ இதில் 2 கலர் வேரியண்ட் வருது. ஒன்று ஒயிட்டு ப்ளஸ் க்ரீன் ரெனோ 14ல். ஸோ ரெனோ 14 ப்ரோவில் ஒயிட்டு ப்ளஸ் க்ரேங்கிற 2 கலர் வேரியண்ட் ஆப்ஷன் வருது. ரெனோ 14ல் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் 38,000 ரூபாய், 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் 40,000 12 512 43,000 ரூபாய். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 14 ப்ரோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வருது. 12 256 அதே 12 512 16 512 எடுத்திங்கன்னா 55,000 ரூபாய் வருது. ஸோ இந்த செட்டு ஆன் ஆகிடுச்சு. இதில் இருக்க மேஜர் ஸ்பெசிஃபிகேஷன் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாடலில் இல்லாத மாதிரி என்ன ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் நிறையா ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி வந்த ஸ்க்ரீனில் இருந்ததை விட அதில் பேக்கில் வந்து 50 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ ஜூமிங் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3.5x வரைக்கும் அப் டு ஸ்கேல் வந்து நம்ம ஜூமிங் பண்ண முடியும். ஸோ நம்ம ஜூம் பண்ணுற ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு கிளியர் அவுட்புட்டோட நல்ல ஜூமிங்கில் நல்ல ஒரு கெப்பாசிட்டியோட நமக்கு கிடைக்கும். பிக்சல்ஸ் கொஞ்சம் கூட உடையாது. ப்ளஸ் அடிஷ்னலாக 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவுக்கு பதிலாக 50 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவே இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க 14 ப்ரோவில். ஸோ நல்ல ஒரு கேமரா வந்து இதோடவே இதில் இன்னும் நம்ம கிளாரிட்டி அவுட்புட்டு பக்காவாக கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு அவுட்புட்டோட வர்ற மொபைல் நம்ம சொல்லலாம். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா IP68 69 மொத்தம் 3 வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸோட இந்த மாடல் நமக்கு கிடைக்குது. ஸோ கேமரா வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் வந்து 50 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. நார்மலாக செல்ஃபி கேமரா கொடுக்குற இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 50 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்கனால நல்ல ஒரு அவுட்புட்டு வந்து வைட் ஆங்கிள் கிளாரிட்டியும் கிடைக்கும், நல்ல ஒரு கேமரா அவுட்புட்டும் கிடைக்கும். நல்லா க்ளோஸ்அப்பில் வந்து நமக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து ஏஐ ஸ்டுடியோவில் நிறைய விதமான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேக்ரவுண்ட் ப்ளர் பண்ணுறது நார்மலாக வர மற்ற மாடல் அது மாதிரி சப்போஸ் நம்ம ஒரு குரூப் செல்ஃபி எடுக்கும்போது ஏதாவது நம்ம கண் மூடி இருந்தோம்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக கண் ஓப்பன் ஆகிற மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கேமராவில் இருக்குது. ஸோ நேரில் வந்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க டெமோ மொபைலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிப்போம். ஸோ நேரில் வாங்க, கடைக்கு வாங்க, இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணி நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் ப்ரீபுக் பண்ணி சேல் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நேனோ சிம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை போட்டு நல்ல ஒரு சவுண்ட் அவுட்புட்டோட கொடுத்துட்றாங்க. ஸோ கொரில்லா கிளாஸ் ஃப்ரண்ட் கிளாஸ் ஸ்க்ரீனில் 7i ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் வந்து நல்ல ஒரு ஹெவியாகவும் இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக கீழே விழுந்து அடிப்பட்டால் ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகாத அளவுக்கு 7i ப்ரொடெக்ஷனாகவும் கொடுத்துருக்காங்க.
இந்த 7i ப்ரொடக்ஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் இந்த மாடல்லையும் அதே சேம் 7i ப்ரொடக்ஷன் ப்ளஸ் IP6869 நல்ல ஒரு வால்யூம் ஆண்டனா, அதே மாதிரி வால்யூம் பூஸ்டர் ப்ளஸ் அடிஷ்னலாக நெட்வொர்க் பூஸ்டர், நெட்வொர்க் ஆண்டனா எல்லாமே அப்ஸ்கேல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 187 கிராம்ஸ் வருது 14 அந்த மாடல். அதே 14 ப்ரோ எடுத்திங்கன்னா 201 கிராம் வருது. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் நமக்கு நல்லா ஈவனாக இருக்குது. செட்டு நல்லா வந்து கேட்சியாக இருக்குது. ஸோ மற்ற மாடல் கையில் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ஸ்க்ரீன் சைஸ் வந்து நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஹேண்டியாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாடலோட டீட்டெயிலான ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நேரில் வாங்க, கடைக்கு வாங்க, விசிட் பண்ணுங்கள். டெமோ நம்மகிட்ட கையில் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். கேமராவோட ஃபங்க்ஷன்ஸ் மேஜராக யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த ஃபோனோட அட்வான்டேஜ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நேரில் வாங்க, விசிட் பண்ணுங்கள். இது உங்கள் ஆதித்யா மொபைல்ஸ் ஆத்தூர்லேருந்து. நன்றி, வணக்கம்.